ஏனென்று சொன்னால் யாராவது ஒரு மனிதன் நப்சு அம்மாரா என்று சொன்னால் கெட்ட விஷயங்களை ஏவக்கூடிய நப்சு. எங்கட கல்புள்ளுக்கு எங்கட நெஞ்சுள்ளுக்கு ஒரு நப்சு இருக்குது. அந்த நப்சுக்கு பெயர் அம்மாரா. இந்த இன்னன் நப்ஸல அம்மாரத்தும் பிஸூ, உங்களோட நப்சு இருக்கிறே கெட்ட விஷயங்களை கொண்டு ஏவும். அதிகமானோர் நாங்கள் அம்மாராவுடைய படித்தரத்தில் உள்ளவர்கள் என்று சொன்னதுக்கு காரணம் என்ன தெரியுமா? எங்களுக்கு அமல் செய்யறதுல ஒரு ஆர்வம் கிடையாது, பாவம் செய்யறதுல ஆசைதான் இருக்கும். மறுபடியும் அந்த பாவத்தை எப்ப செய்வோம் என்றுதான் நாங்க எதிர்பார்க்கிறோம். சுபஹுக்கு எழும்புறது கஷ்டம், சுன்னத்தான நோன்பு பிடிக்கிறதுக்கு கஷ்டம், தஹஜ்ஜுக்கு எழும்புறதுக்கு கஷ்டம், ஏழை எளிய மக்கள் கேட்டு வரும் பொழுது பணம் இருந்தாலும் கொடுக்கிறதுக்கு கஷ்டம், யார் தவறு செய்தாலும் மன்னிக்கிறதுக்கு கஷ்டம், பொறுமை செய்யறதில்ல, மற்றவங்களுக்கு ஏசுறது, மற்றவங்களோட மனசை நோவிக்கிறது. இந்த அனைத்துமே அம்மாராவுடைய குணம். இந்த அம்மாரா என்ற நப்சை நாங்கள் விரட்டி முறியடித்து ஒழிக்க வேண்டும். அதற்காக வேண்டி மஷாயிஹ்மார்கள் கண்மணி நாயகம் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹதீதுகள் மூலமாக நமக்கு தெளிவுபடுத்தியது, லா இலாஹா இல்லல்லாஹ் என்ற திக்ரை தன்னுடைய காதுக்கு கேட்கும் அளவுக்கு ஒரு மனிதன் லா இலாஹா இல்லல்லாஹ்வை அதிகமாக மொழிவானே ஆனால் அவனுடைய அம்மாரா என்று சொல்லக்கூடிய அந்த கெட்ட நப்சு அவனை விட்டு விலகிச் செல்கிறது. எனவேதான் சிந்தித்து பாருங்கள், எந்த தரிக்காவிலும் லா இலாஹா இல்லல்லாஹ் இல்லாமல் இல்லை. ஷாதுலியா தரிக்காவின் ஹலராவின் ஆரம்பமே லா இலாஹா இல்லல்லாஹ். எந்த ஒரு ஃபங்க்ஷன் நடைபெற்றாலும் அதன் முடிவு ஜலாலா லா இலாஹா இல்லல்லாஹ். காதிரியா தரிக்காவின் ஜலாலியா ராத்திபை எடுத்து பாருங்கள், லா இலாஹா இல்லல்லாஹ். ரிஃபாயியா ராத்திபை எடுத்து பாருங்கள், லா இலாஹா இல்லல்லாஹ். நக்ஷபந்தியா ராத்திபை எடுத்து பாருங்கள், லா இலாஹா இல்லல்லாஹ். ஹத்தாத் ராத்திபை எடுத்து பாருங்கள். ஏன்? லா இலாஹா இல்லல்லாஹ் என்ற கலிமாவுக்கு மட்டும்தான் நஃப்ஸ் அம்மாராவை விரட்டலாம். இப்படி லா இலாஹா இல்லல்லாஹ்வை சொல்லி 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 ஒரு மனிதன் அவன் நாவும் கல்பும் பரிசுத்தம் அடையும் பொழுது அவனை அறியாமலேயே நாங்க முதலாம் தட்டில லிப்டுக்குள்ள ஏறி இரண்டாவது நம்பரை நெசிக்கினோம் என்றால் எங்களுக்கு தெரியாமலே கதவு திறப்படும் பொழுது எப்படி நாங்க இரண்டாம் தட்டில வந்து ராகத்தாக நிற்கிறோமோ இதே போல லா இலாஹா இல்லல்லாஹ் என்ற கலிமா முதலாம் படியாகிய அம்மாராவை விட்டும் அவனை காப்பாற்றி இரண்டாம் தட்டாகிய லவ்வாமாவிலே கொண்டு வந்து சேர்க்கிறது. பாவம் செய்த மனிதர் இப்பொழுது லவ்வாமாவுடைய அந்தஸ்துக்கு வந்து விடுகிறார். லவ்வாமா என்றால் என்ன? பலிக்கக்கூடிய நப்சு. அந்த நப்சு இவருக்கு கொஞ்சம் விருப்பம் இல்லை, இவரோட கோபம், இவருடைய கையோட அந்த நப்சு கோபம். ஏன்? நப்சு திருந்திட்டது, அம்மாரா நப்சு அல்ல. இப்ப அது இவருடைய கண் ஹராத்தை பார்க்கும் பொழுது நப்சுக்கு ஒரு வெறுப்பு. ஏன்? அம்மாராவல்ல, அது லவ்வாமா இரண்டாம் தட்டில் இருக்கிறார். இவர் புறம் பேசும் பொழுது நப்சுக்கு ஒரு கோபம் இவரோட. இப்ப நப்சு சொல்லும், நீ இந்த பாவத்தை செஞ்சிட்டாய், நீ இவனுடைய மனதை நோவிச்சிட்டாய், நீ அவனுக்கு ஏசிட்டாய், நீ தொழுகையை கலாவாக்கிட்டாய், நீ தஹஜ்ஜத்தை விட்டுட்டாய், அல்லாஹ் உனக்கு இவ்வளவு ரஹமத்தை செய்தும் நீ இப்படி எல்லாம் அல்லாஹ்வுக்கு மாறு செய்கிறாயே, நீ தௌபா செஞ்சிட்டு தூங்கு. இந்த நப்சு இவரை பார்த்து பலிக்கும், பலிச்சு கொண்டே இருக்கும். லவ்வாமா அதிகமாக பலிக்கும் நப்சு. இப்ப இவரால நப்சால தப்பே இல்லாது. வெளியிலிருந்து யாராவது கல்லெறிஞ்சா ஊட்ட மூடிக்கொள்ளலாம், ஆனால் வீட்டுக்குள்ளுக்கே ஒரு மஜ்லிஸில் இருந்தே எல்லாரும் வீசி அடிக்க தொடங்கினாங்களா கல்லால, நிச்சயமாக அவர் தாக்கப்படுவார். அதே போல உள்ளுக்கு இருக்கிற நப்சு மோசமாகிவிட்டால் அவர் தாக்கப்படுவார். உள்ளுக்கு உள்ள அந்த நெஞ்சுக்குள்ள இருக்கிற நப்சு சீராகிவிட்டால் அவர் பாதுகாக்கப்படுவார், தாக்கப்பட மாட்டார். எனவே இவர் தூங்கும் போதெல்லாம் இவருடைய நப்சு இவருக்கு புத்தி சொல்லும், நீ தஹஜ்ஜத்துக்காவது எலும்பு, நீ நேத்து செஞ்ச பாவம், முந்தநாத்து செஞ்ச பாவம், போன கிழமை செஞ்ச பாவம், தஹஜ்ஜத்துக்கு எழுப்பி தௌபா செய். நீ மனிதர்களுக்கு மத்தியில போய் பாவம் செஞ்சு கொண்டிருக்கிறாயே, அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கிறான் என்று நப்சு இவரை பழிச்சு கொண்டே இருக்கும். இவர் என்ன செய்ய வேண்டும் தெரியுமா? இந்த லவ்வாமா என்று சொன்ன அந்த லவ்வாமா என்று சொன்ன அந்த படித்தரத்திலிருந்து இன்னொரு படி ஏறுவதற்காக இன்னும் அதிகமாக இவர் லா இலாஹா இல்லல்லாஹ்வை சொல்றதோட
இல்லல்லாஹ் இல்லல்லாஹ் என்ற திக்ரையும் சேர்த்துக் கொள்ள வேண்டும். அல்லாஹ்வை தவிர வேற யாரும் கிடையாது, வணக்கத்துக்குரியவன் அவன் மட்டுமே. லா இலாஹ இல்லல்லாஹ்வோட இல்லல்லாஹ்வையும் சேர்த்துக் கொள்ள வேண்டும். இப்படி அடிக்கடி இவர் சொல்லிக் கொண்டிருக்கும் போதெல்லாம் இவர் இப்ப முந்தின நிலைமையில கிடையாது. கொஞ்சம் கொஞ்சமாக தௌபா செய்கிறார், தஹஜ்ஜத்துக்கு கிளம்புறார், சுன்னத்தான நோன்பை பிடிச்சுக் கொள்றார், பார்வையை தாழ்த்தி கொள்கிறார், பேச்சை குறைச்சி கொண்டாரு, பொறுமை செய்கிற பாக்கியத்தை எடுத்துக்கொண்டாரு, மற்றவங்களோட மனசை சந்தோஷப்படுத்துற பாக்கியத்தை எடுத்துக்கொண்டார். இவருக்கு இப்ப துஆ பேரு கூடிக்கொண்டு போகுது. அதோட இவர் திக்ரையும் சரியான முறையில் செய்து வந்தால் இவரை அறியாமலேயே மூணாம் தட்டாகிய முல்ஹிமா என்ற அந்தஸ்துக்கு வருகிறார். முல்ஹிமா என்று சொன்னால் இல்ஹாமியத்தான அறிவு ஞானம் ஊறும் திஸ்தானம். இப்ப மூணாவது அந்தஸ்துக்கு வந்த உடனே இவருக்கு பாவம் செய்கிறவர்களை வெறுப்பு தான், பாவத்தையும் வெறுப்பு. இவர் தூங்கினால் கனவு காணுவார். எப்படி தெரியுமா? நல்லடியார்களை மட்டும்தான் காணுவார், கெட்ட கனவு இவர் காண மாட்டார். ஷைத்தான் வந்து கெட்ட கனவுகளை காட்ட முடியாது. காரணம், நஃப்ஸை விரட்டும் பொழுது தானாகவே ஷைத்தானும் ஓடி விடுகிறான். நஃப்ஸுக்கும் ஷைத்தானுக்கும் நெருங்கிய தொடர்பு இருக்கிறது. எப்பொழுது நஃப்ஸை விரட்டுகிறானோ அப்பொழுது ஷைத்தானும் போய்விடுகிறது. அல்லாஹு தஆலாவின் நல்லடியார்களே, இந்த முல்ஹிமாவுடைய அதாவது ஞானம் உதிப்பாக கூடிய அந்த அந்தஸ்தில ஒரு மனிதன் வந்துவிட்டால் இவர் என்ன பேசினாலும் அது அல்லாஹ்வுக்கு பொருத்தமான ஒரு பேச்சாகத்தான் இருக்கும். அல்லாஹ்வுக்கு வெறுப்பான விஷயத்தை பேச மாட்டார், அல்லாஹ்வுக்கு வெறுப்பான விஷயத்தை செய்ய மாட்டார். அவர் என்ன சொன்னாலும் அது சரி வரும். ஏன்? இவர் நஃப்ஸை கொண்டு கொண்டிருக்கிறார், நஃப்ஸோடு யுத்தம் செய்து கொண்டிருக்கிறார். சஹாபாக்கள் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு செய்த யுத்தம் இருக்கிறது, அதைவிட மாபெரும் யுத்தம் தான் நாங்கள் எமது நஃப்ஸை கொலை செய்வது. அது முடியாது, யாருக்கும் முடியாது. எனவே அந்த மூன்றாவது அந்தஸ்துக்கு வந்த ஒரு மனிதன் யாருக்காவது நீங்க இந்த பக்கத்தால போகாதீங்க, உங்களுக்கு சில நேரத்தில் அது பாதிப்பாக இருக்கலாம், நீங்க இந்த பக்கத்தால போங்க என்று சொன்னால் நிச்சயமாக அல்லாஹு தஆலா அந்த பக்கத்தில் ஒரு பாதிப்பை வைத்திருக்கிறான் என்று அர்த்தம். அதனாலதான் வலிமார்களுக்கிட்ட வந்து நாங்க எனக்காக துஆ செஞ்சு கொள்ளுங்க, என் பொஞ்சாதிக்கு துஆ செஞ்சு கொள்ளுங்க, என் பிள்ளைகளுக்கு துஆ செஞ்சு கொள்ளுங்க, என் தாய் தகப்பனுக்கு துஆ செய்யுங்க என்று சொல்ற காரணம் என்ன தெரியுமா? துஆ செய்ய சொல்றவர் அம்மாராவில் இருப்பவர், துஆ கேட்கப்படுகிற அந்த வலியுல்லாஹ் முல்ஹிமாவுடைய அந்தஸ்தில் இருப்பவர் என்பதனால் அல்லாஹு தஆலாவின் நல்லடியார்களே, அவர்கள் என்ன சொன்னாலும் அது சரியாகத்தான் இருக்கும். ஆனால் அவர்களுக்கு தெரியாது, அவங்க வேணும் என்று சொல்றதல்ல, நான் சொல்றது நடந்தே தீரும் என்று தெரியாது. அல்லாஹு தஆலா செய்ய வைக்கிறான். இவர்கள் இப்பொழுது பாவத்தை காணாதவர்கள், பாவத்தை வெறுக்கக்கூடிய அந்த முல்ஹிமா அந்தஸ்தில் உள்ளவர்கள் அடிக்கடி இல்லல்லாஹ் லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லிக் கொண்டிருக்கும் காலமெல்லாம் மூணாவது அந்தஸ்துக்கு வந்தால் அவர்களுடைய திக்ரிலே அல்லாஹ் என்ற திக்ரையும் சேர்த்துக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் 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 அடிக்கடி அந்த நாவினால் மொழிய வேண்டும். இப்படி அடிக்கடி சொல்லும் பொழுது நான்காவது அந்தஸ்தாகிய முத்துமஇன்னா, அமைதி பெற்ற கல்பு, அமைதி பெற்ற நஃப்ஸு, எந்த பிரச்சனையும் கொடுக்காத நஃப்ஸு, கலா கதிரை உலகத்திலிருந்து பார்க்கக்கூடிய நஃப்ஸு, அல்லாஹ் எதை செய்தாலும் அதை ஏற்றுக்கொள்ளும் நஃப்ஸாக, அல்லாஹ்வை விரும்பக்கூடிய நஃப்ஸாக இந்த நஃப்ஸு மாறுவதை நாங்கள் பார்க்கிறோம். அல்லாஹு தஆலாவின் நல்லடியார்களே, பேரன்பு பெருமக்களே,